பனம்பழ கரைசல். ஆல்ரைட், பனம்பழ கரைசல்னு ஒன்று தனியாகவே இல்லைங்க. வேற ஒன்றும் இல்லை, அமுத கரைசல்னு சொல்கிறோம் இல்லை, அந்த அமுத கரைசலுங்கிறது சாணம், கோமியம், சர்க்கரை, இது 3 தான். ஆக சாணமும் கோமியமும் நம்ம மாட்டுக்கிட்ட இருந்தே கிடைக்கும். சர்க்கரை நாம் கடையில் தான் வாங்கி ஆகணும். 1 கிலோ சர்க்கரைங்கிறது 70 ரூபாய் ஆகிட்டுது. ஆக அதுக்கு ஒரு மாற்றாக எந்த காலத்தில் நமக்கு என்ன மரங்களில் என்ன கனிகள் கிடைக்குதோ அதை நம்ம பயன்படுத்திக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டோம்னா போதும். அதுக்காக தான் சர்க்கரைக்கு பதிலாக பனம்பழத்தை நாம் பயன்படுத்திக்கிட்டோம்னா அமுத கரைசல் தயார் பண்ணுறதுக்கு வேண்டிய சர்க்கரைக்கான காசு நமக்கு மிச்சம். சர்க்கரையில் இருக்கிற சத்துக்களை விட, உயிரணுக்களை விட பனம்பழத்தில் ரொம்ப அதிகம். அதனால் நம்ம சர்க்கரைக்கு பதிலாக பனம்பழம் பண்ணும்போது இன்னும் ஊட்டமான என்ரிச்சடு அமுத கரைசல் நமக்கு கிடைச்சிடுது. அதனால் பனம்பழ கரைசல்னு ஒன்று இல்லை, அமுத கரைசல்லே பனம்பழத்தை கலந்துக்கும் போது அதனுடைய வீரியம் அதிகமாக போகுது. அப்படிப்பட்ட நாம் பயன்படுத்தினோம்னா நமக்கு செலவுகள் கட்டுப்படும். அதனால் அமுத கரைசலில் பனம்பழத்தை பயன்படுத்திக்கிறது மிகச் சிறப்பாக இருக்கும். பயிர் மிக நல்லாவும் வளரும்.